என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 10, 15 வருஷமா இவர்கள் படாத பாடு கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த சனி பகவான் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணாருன்னா, உங்களுக்கு மட்டும் டிஃபரெண்ட்டா ப்ராப்ளம் பண்ணாரு. அந்த மாரிலாம் மகர ராசிக்காரர்கள் மனச கஷ்டப்படுத்தின விஷயங்கள்லாம் சரியா போச்சு. ஏனென்றால், பாயிண்ட் நம்பர் 1 அப்படி எழுதிக்கோங்க. அப்படியே உங்களுடைய யோகங்கள்லாம் அப்படியே எழுதிக்கோங்க சார். 5க்குடைய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ ஆட்சி பெறுகிறார்? வைகாசி மாசம் ஆட்சி பெறுகிறார். மே 10ஆம் தேதிலாம் நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன 7ஆம் இடத்திலே குரு உச்சம். அடடா! ஊருக்கே ஒரு மாரி குரு பண்றாருன்னா, உங்களுக்கு மட்டும் வேற மாரி பண்றாரு. ஊருக்கெல்லாம் குரு பகவான் படிப்பு சொல்லி தரார். ஊருக்கெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வந்து புரமோஷன் குடுக்குறார். என்னென்னமோ குடுக்குறார். ஆனா உங்களுக்கு காதல குடுக்குறார். குரு பகவானே காதல ரெக்கமெண்ட் பண்றார் சார். அப்ப என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழப் போறீங்க. நான் இந்நேரம் லவ் பண்றேன் சார். நல்லா இருப்பீங்க. சேமமா இருப்பீங்க. அப்ப என் கணவர் எங்கேயோ பிரிஞ்சு அந்தமான் நிக்கோபார்ல இருக்கார் சார். அவர் இந்த மாசமாவது வருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு. ரொம்ப நாளா இந்த பிரிவு துயர்ல இருக்கிறவங்கலாம். ஆஸ்திரேலியால இருக்கேன். அவர் அமெரிக்கால இருக்கார். நாங்க 2 பேரும் நம்ம ஃபோன்லயே தான் சார் லவ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சரியாயிடும். இனிமே நேர்ல லவ் பண்ணுவீங்க. காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாச்சு. பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துவார்.